கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கேன். எனக்கு ஊர் நார்வேல் வடசேரி. இந்த தொழில் ஒரு 50 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கேன். முதல் எங்கள் அப்பா நடத்தினார், இப்போ நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். சைக்கிள் தொழில் வர வர ரொம்ப மலிவடைஞ்சு போச்சு. இப்போ டூ வீலரு டயரு டியூப்பு மாட்டுறது இந்த மாதிரி வேலை தான் ஓடுது. ஒரு சராசரியாக ஒரு நாளைக்கு 500 600 கிடைக்கும். இதை வச்சு தான் கடை வாடகை கரண்ட்டு எல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டியது. இது எங்கள் அப்பா பரம்பரை தொழில். எங்கள் அப்பா சைக்கிள் கடை, வாடகை சைக்கிள் கடை வச்சுருந்தார். அப்போ ஒரு 30 வாடகை சைக்கிள் இருந்து பெட்மாஸ் லைட்டு கிடந்து. பெட்மாஸ் லைட் அப்போ கரண்ட்டு தட்டு, கர்நாடக காலத்தில் கரண்ட்டு கட்டாக இருந்தது. அப்போ கல்யாண வீட்டுகளுக்கு, இளவு வீட்டுகளுக்கெல்லாம் பெட்மாஸ் லைட் வந்து எடுப்பாங்க. ஆனால் இப்போ கரண்ட்டு பிரச்சனை இல்லை. பெட்மாஸ் லைட்டெல்லாம் ஒதுக்கி போட்டாச்சு. வாடகை சைக்கிள் யாருமே இப்போ எடுக்கிறதில்லை. எல்லாரும் டூ வீலர் தான் ஓட்டுவாங்க. இப்போ நாங்கள் இப்போ டூ வீலருக்கு டயர் டியூப் மாற்றிக்கிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா இறந்து 10-15 வருஷம் ஆச்சு. இப்போ நான் தொழில் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் வருமானம் 500 கிடைக்கும், 300 கிடைக்கும். ஒரு 600-700 ரூபா அதுக்கு மேல கிடைக்காது, கிடைக்காமலே இருக்கும். சீசன் சைக்கிள் கடை இதுல வந்து சீசன் சொல்லதுக்கு ஒண்ணுமே இல்லை. சீசன் தொழில் இல்லை இது. ஆமாம், இது சீசன் தொழிலுக்குள்ள ஒரு இது இல்லை. இப்போ பலசர கடை எடுத்தாச்சுன்னா பொங்கல் மற்ற விசேஷ டைம் எல்லாம் சாமான்கள் செலவாகும். இது சீசன் தொழில் இதுல இல்லை. மாசம் எவ்வளவு வரும்? சராசரி ஒரு 500 ரூபா போடலாம். மாசம் 15,000 ரூபா வரும். ஆகும். பிரச்சனை அப்படி இல்லை. முன்னாலெல்லாம் களவு சைக்கிளும் வரும். அப்போ போலீஸ் பிரச்சனைலாம் வரும். இப்போ யாருமே இப்போ சைக்கிள் கொண்டு வரது இல்லை, நாங்கள் வாங்குறது இல்லை. ஏன்னா ஆக்கிர கடை இருக்கு, ஆக்கிர கடையில கொஞ்சம் போடுகானுவோம். அவன் 300-400 கொடுக்கான். போலீஸாரும் அங்கே கம்சம் வாங்கிட்டு போவான். போலீஸாரும் நம்ம இப்போ சைக்கிளுக்கு வாங்குறது கிடையாது, எல்லாம் ஆக்கிர கடையில தான் போகுது. ரெடி பண்ண மட்டும். ஆமா, ஏதாவது ரிப்பேர் வந்தா பார்த்து கொடுக்குது, அவ்வளவுதான். ஆக்கிர கடையில தான் இப்போ எல்லா சைக்கிளுமே போகுது. நாங்கள் பக்கத்துல ஒரு ஆக்கிர கடை இருக்கு, அந்த உள்ளச்சேரி பக்கத்துல ஆக்கிர கடை இருக்கு. இந்த சைக்கிள் கலவுலாம் இப்போ நிறைய நடக்குது. டூ வீலரும் கலவாண்டு தான் போறான். இல்லை, நம்ம இது வரையும் அப்படி வாங்குறது கிடையாது. நமக்கு அந்த இது நமக்கெல்லாம் அது தேவையில்லாது. நம்ம சைக்கிள் நிறைய பேர் கொண்டுட்டு வருவோம், வேணுமானு வேணுமா, அது வாங்குறது கிடையாது. பிரச்சனை வந்துடும். நம்மளால போலீஸும் சமாளிக்கவும் முடியாது. நம்ம அதுக்குள்ள தெம்பும் கிடையாது, நமக்கு பின்பலமும் ஆடு கிடையாது. ஆமா ஆமா ஆமா. ஒரு பையன் முன்னாடி எனக்கு இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் சைக்கிளை விலைக்கு எடுப்பேலான்னு கொண்டு வந்தான். சைக்கிள் வேண்டாயா அப்படின்னு. அப்போ டைனமாவையாவது கலத்தி எடுத்துக்கிட்டுங்களா, உள்ள ரூபா தாருங்க. அப்போ டைனமாவை கலத்தி எடுத்து ஒரு 100 ரூபா கொடுத்தேன். டைனமாவை கலத்தி எடுத்துக்கிட்டு ஒரு 100 ரூபா கொடுத்தேன். இது நடந்த சம்பவம் மத்தியானம் ஒரு 3 மணி இருக்கும். அப்புறம் ஒரு 7 மணிக்கு அவனை 2-3 பேரை அடிச்சு ஆட்டோவில் வச்சு கொண்டுட்டு வரான். கொண்டுட்டு வந்து இவாட்ட டைனமா வாங்கினேலான்னு கேட்டான். வாங்கினேன். வண்டியை கலாவிட்டு போயிட்டான். நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாரேலா இல்லை நான் டைனமா தாரேலான்னு கேட்டான். நான் டைனமா எடுத்து அவங்க கையில அப்படியே கொடுத்தேன். அன்னையோடய விட்டுட்டேன். இந்த மாதிரி வியாபாரம் நமக்கு தேவையில்லை. அவன் என்ன சொன்னா, என்கிட்ட என் பிள்ளைக்கு சோம் இல்லை, எனக்கு கையில காசு இல்லை, இந்த டைனமா வச்சுக்கிட்டாது ஒரு 100 ரூபா தாருங்கன்னு கேட்டான். நம்ம அப்படியே கொடுத்து நமக்கு அது போச்சு, வாங்கி போச்சு. நான் அவனை கூட்டிட்டு வந்தாலும் ஒரு அடி தான் கொடுத்தேன். எனக்கு அவ்வளோ தான் மிச்சம். டெவலப் பண்ணதுக்கு நமக்கு அந்த ஐடியா இல்லை. நமக்கு வயசு 64 வயசு ஆகுது. 2 பையன்மார் இருக்கான். 2 பையன்மார் நல்ல வேலையில இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் உழைப்பு, நமக்கு அதை முடிச்சு. அவ்வளவுதான். சரி பாப்பா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.